செய்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கலாம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு இந்த இருள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இந்த ஒளியை குறித்து அநேகருக்கு புரியல. இந்த ஒளி என்ன செய்து என்று சொல்லி அநேகருக்கு புரியல. அதனால நம்ம என்ன செய்யறோம், சபைக்குள் வந்திருந்தாலும் வார்த்தைகளை என்ன கேட்டாலும் அதை கிரகிக்க முடியல. ஒரு கதா பிரசங்கம் போல கேட்டு போறது, ஏதோ டைம் பாஸ்டுக்காக கேட்டு போற அனுபவம் தான் அதிகமான மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனா அந்த ஒளியின் கிரியைகளை நீங்கள் சரியா அறியாவிட்டால், ஒளி என்ன கிரியை நம்மிடத்துல ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருப்பதை நீங்கள் உணராவிட்டால் ஆபத்து. நான் உலகத்துள் இருக்கையில் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். ஒளி. அப்ப சகல மனிதர்களும் இருட்டுக்குள்ளத்தான் இருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சகல மனுகுலம் இருட்டுக்குள் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். இருட்டுக்குள் இருக்கிற மனுஷனுடைய வார்த்தைகள், செய்கைகள், செயல்பாடுகள் எல்லாமே அந்த இருட்டை குறித்தே இருக்கும். அவங்களுக்கு வெளிச்சத்தை குறித்து ஒன்றும் இருக்காது. ஆனபடி நீங்கள் இனியும் இருட்டில் இல்லாமபடி வெளிச்சத்திலே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பேசலாம், ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. பிரசங்கத்தை உருவாக்கணும்னு சொன்னா உங்க ஜெபம் தான். அல்லேலூயா, பேசலாம். எங்க கையில ஒண்ணுமே கிடையாது, கர்த்தர் தான் பேச வேண்டும். ஆமே. அதுக்கு ஒரு அடை ஒண்ணும் காட்ட எங்க தெரியாது. இயேசு இப்ப பேச போறா, அப்படி செய்ய போறா, இப்படி செய்ய போறா, அது ஒன்றும் தெரியாது. நான் ஜெபிச்சுட்டு வருவேன், அவ்வளவுதான். காலமே கொஞ்ச நேரம் போராடுவேன், ஜெபிப்பேன், அது வச்சு வண்டி ஓடும். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜெபம் பண்ற நடிப்பொன்னு நமக்கு இல்லை. கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டவர் பார்க்கும்போது மனுஷன் இருளில் இருக்கிறான். இருளில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்க வழி இல்லை. இருளில் இருக்கிற மனுஷனை விடுதலை ஆக்குறது என்பது அந்த நாளில் இதே பிதாவாகிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே யூதர்களுக்கு கிரியை செய்து கொண்டிருந்தார். அந்த யூதனுக்கு கிரியைகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த யூதன் அதை அறியாம, அந்த வெளிச்சத்தை புரியாம நடந்ததுனாலதான் கர்த்தராகிய ஆண்டவர் நேரடியாக மனுஷ சாயலாக வந்து அவர்களை புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்கி என்னத்தில் பிதாவிடத்தில் இருக்கின்ற வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வெளிச்சம் கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த ஆத்மா தப்பும். அந்த வெளிச்சம் அந்த ஆத்மா கொடுக்காவிட்டால் அவன் கடைசி வரை இருளில் இருந்து செத்து போய் விடுவான். இருளில் இருந்து செத்து போனா அவன் மரணத்திலே முடிந்து ஆக்கினை தீர்ப்படைகிறான். வெளிச்சம் அவனுக்குள் இருந்தா அவர் உயிரோடு எழுப்பி தன்னுடைய ஒரு ராஜ்யத்தை கொடுக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் வெளிச்சம் கண்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சபையில வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சத்தை நீங்கள் அனுபவித்து பெற்றுக்கொண்டால் அந்த வெளிச்சம் உங்களை சரியான வழியிலே நடத்தும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் இந்த வசனம் உங்களுக்கு புரியாது. வெளிச்சம் இல்லாவிட்டால் இதை புரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சம் என்பது அபிஷேகத்தை குறிக்குது. ஆனபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் வருஷம் சபையை நடத்தி விட்டு முடித்து விட்டு நீங்களும் ஒண்ணு அறியாம நானும் ஒண்ணு அறியாம செத்து போனோம்னு சொன்னா நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போய்விடுவோம். அது இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒளி. அந்த ஆண்டவராகிய ஒளி இடத்துல இருள் பற்றி கொள்ள முடியல. அதே போல கிறிஸ்துவை அறிவினால ஒரு பிள்ளை ஒளியை பெற்றுக்கொண்டா அந்த பிள்ளையுடைய அந்த பிசாசு பற்றி கொள்ள முடியாது. இருள் என்பது மனுஷனுடைய சுபாவம். மாம்சத்தில் வருகின்ற கிரியைகள், மாம்சத்தில் வருகின்ற கிரியைகளும் சுபாவங்களும் ஒரு மனுஷனுக்குள் ஒட்டி இருக்கிறது. அந்த கிரியைகளை அந்த ஒளியினால மாற்ற பார்க்கலாம். அந்த ஒளியினால கிரியைகளை மாற்றி உங்களை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது பேச்சல மாற்றம் இருக்கும், செயல மாற்றம் இருக்கும்,
நடத்தையில மாற்றம் இருக்கும், பார்வையில மாற்றம் இருக்கும், பிரார்த்தனையில மாற்றம் இருக்கும், எல்லாத்திலும் மாற்றம் இருக்கும். அப்பதான் அந்த ஒளிக்கு பயந்து நீங்க நடப்பீங்க. ஏன் நான் மீண்டும் சொல்லுறேன், ஏன்னு சொன்னா இந்த ஒளிய பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், தொடையெல்லாம் கிடுங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த ஒளியுடைய பிரசன்னத்தை முகத்தை சரியா பார்க்கல. இந்த படைப்பை பார்த்தாவது பயந்திருக்க வேண்டும், இந்த படைப்பை பார்த்தாவது நடுங்கி இருக்க வேண்டும். அப்ப நம்ம சரியா அந்த ஒளியை குறித்து புரியாம இருக்கிறதுல பயம் இல்லை நமக்கு. அல்லேலூயா. அந்த ஒளியை பார்த்தாதான் அது எவ்வளவு பரிசுத்தம் விரும்புகிறது, எவ்வளவு நன்மைகளை விரும்புகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது, நான் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது, இது எல்லாமே அந்த ஒளியை அறியாம இருக்கிறதுனால நம்ம செய்ய முடியல. அந்த ஒளியை கண்ட மனுஷனுக்கு மாத்திரம் தெரியும், இந்த ஒளி விரும்புகிறபடியே நம்ம நடக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் சபை. அல்லேலூயா. ஒளி விரும்பும்படி கொஞ்ச காலம் உங்க வீட்டுல ஒழுக்கம் இருக்குது. அப்பா விரும்பும்படி பிள்ளை நடக்கிறாங்க, அம்மா விரும்பும்படி பிள்ளைகள் நடக்கிறாங்க. யாரும் அந்த பூமியில் இருக்கின்ற ஒரு மனுஷன் விரும்பும்படி நம்ம நடக்கிறோம். ஒரு ஒழுங்கு முறை இருக்கிறது. பயம் அப்பனுக்கு அம்மைக்கும். அதை போலதான் ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஒரு ஏஜிலே நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த ஒளிக்கு மிகவும் பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நமக்கு நேரம் போயிட்டு சீக்கிரமா போய்விடும். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. லூக்கா சுவிசேஷம் 1:78 சொல்ல பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவளுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. ஒரு அந்தகாரம் என்ன செய்ததாம்? பூமியை மூடி இருந்தது அந்தகாரம். அப்படின்னு சொன்னா தேவனுடைய அறிவில்லாமல் ஜனத்தை சத்துரு மடக்கி வைத்த காலம் அந்தகாரத்தின் இருள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னே அந்த இருள் அதிகமாய் மனுஷன் என்ன செய்தான்? பிடித்து அடக்கி ஆளுகை செய்து கொண்டு வந்தது. அந்த இருள் நினைத்தது சகல மனிதர்களையும் அழிக்க வேண்டும், சகல மனிதர்களையும் எரிநரகத்துக்கு தள்ள வேண்டும், சகல மனிதர்களையும் பாதாளத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இருள் போர் செய்து கொண்டிருந்தது. அது மனுஷனுக்கு தெரியல. அவர் ஆண்டவரோ மனுஷகுமாரனோ என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என் பிள்ளைகள் அழிவுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த இருளிலிருந்து உங்களை மீட்பதற்குத்தான் ஒரு பிள்ளையாக, ஒரு மனுஷனாக அவதாரம் எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளையாக அவதாரம் எடுத்து பிதா அப்படின தேவனுடைய சுபாவங்களை பூமிக்குள்ளே உட்படுத்த வேண்டும். மனுஷனுக்கு தேவனுடைய சுபாவங்களை உட்படுத்தி கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க 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 அந்த ஒளி ஒவ்வொரு நாளும் உங்க சுபாவங்களை இருட்டிலிருந்து மாற்றி தரும். அல்லேலூயா. இருளில் இருக்கின்ற சுபாவம், இருளில் பேசுகின்ற கிரியைகள், ஒளித்து மறைவிடத்தில் செய்கிற எல்லா பாவத்தையும் இந்த ஒளி உங்க மேல பற்றி கொண்டதுனால அது கிளியரன்ஸ் பண்ண தொடங்கிவிடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அது உங்களை கிளியர் செய்யாம யாருமே உங்களை பினிஷ் பண்ணி எடுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுங்க பாருங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்த உங்களுக்கு அல்லேலூயா வெளிச்சம் தரவும். இப்ப சிலருக்கு வெளிச்சம் வந்திருக்குது, சிலருக்கு இன்னும் வெளிச்சம் வரல. சில பிள்ளைகள் சபையில வந்தாலும் அந்த வெளிச்சத்தை ஆராய்வதில்லை, அந்த வெளிச்சத்தை கவனிப்பதில்லை. இந்த மலட்டு மிருகத்தை போல, பிரசவிக்காத மிருகத்தை போல, தாகம் இல்ல, ஆக்டிவிட்டி இல்ல, கவனம் இல்ல, ஒரு சிந்தையும் இல்லாம இந்த வெளிச்சத்தோடு இடைபடாம இருந்து சப்பானிய போற அனுபவத்தை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்குள் வெளிச்சம் வராவிட்டால் என்னை மீட்டெடுக்க முடியாது. உங்களுக்குள் வெளிச்சம் வராவிட்டால் தேவனால் உங்களை மீட்டெடுக்க முடியாது, யாரையும் மீட்டெடுக்க முடியாது. ஒரு மனுஷனையோ மனுஷியை மீட்டெடுப்பது என்பது தேவன் தருகிற ஒளியின் முகாந்தரம். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த ஒளிதான் உங்களை மீட்டெடுக்கிறது. வேற எந்த வழியிலும் உங்களை மீட்டெடுக்க முடியாது. உங்க கிரியைகள் பரிசுத்தமாகவும் உங்க கிரியைகள் நேச்சுராலிட்டியும் உங்க கிரியை உண்மை உள்ளதா இருக்கும் போது அந்த ஒளிக்கு மிகுந்த சந்தோஷம். உங்க கிரியைகள் சரியில்லாம, உங்க கிரியைகள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் போது
அந்த ஒளிக்கு பகையா நம்ம இருக்கிறோம். பகை. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை குடும்பங்கள் விழுந்து கிடக்குது நம்ம சபையில. எத்தனை குடும்ப வெளிச்சத்தில் வர முடியாம இருக்க காரியம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏற்றபடி ஒரு சுவிசேஷம் பேச எங்களால முடியலங்க. அல்லேலூயா. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இந்த வருஷம் 4 வீடு கிடைக்கும், அது பேச எங்களை அனுமதிக்கவில்லை. அப்படியே நாங்கள் சபிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நாங்கள் பேசுறது வருங்காலத்துக்குரியது, அது பரலோகத்துக்குரியதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பரலோகத்துக்குரியதை பேசும்போது அந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்ள விசுவாசிகள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த விசுவாசிகள் அந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்ள அவசியம் இல்லாவிட்டு அந்த ஒளி விட்டு போய்விடும் நம்ம சபையை விட்டு. அல்லேலூயா. எல்லாரையும் விட்டு போகாது, அது அடைகிறவங்களுக்கு கொடுக்கும். அடையாத்தங்களை விட்டு போய்விடும். அது விடாதபடி அந்த ஒளி இடத்தில் தேவ பிள்ளைகள் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள பார்க்க வேண்டும். நாளைக்கு என்று சொல்லி விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஒளியை என்னிடத்தில் தர வேண்டும். ஏன்னா தாகமா இருக்க அத்தனை பேருக்கு அவர் அந்த ஒளியை கொடுக்க வல்லவர். தாகமா இருக்க யார் கேட்டாலும் அந்த ஒளி விடாது, அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டால் அந்த ஒளி நிச்சயமாய் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இனி எத்தனை ஆண்டு தான் வாழ போறோம்? எத்தனை ஆண்டு தான் ஜீவிக்க போறீங்க? நீங்க நானும் சம்பவங்கள் கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 24 சொல்லப்பட்டது, யுத்தங்கள் வரும், பயப்பட வேண்டாம், உடனே முடி வராது. உண்மைதான். ஆனாலும் இப்ப உள்ள யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம் அல்ல. மெயின் ராஜ்யத்துடைய ராஜ்யமாக யுத்தம். அல்லேலூயா. இது ஆபத்தான யுத்தம். இது 3ஆம் உலக போர் வரை போகலாம். போன எத்தனை நாள் தான் இருக்கு? நம்ம சம்பாதித்தது கொண்டு போக முடியுமா? நமக்கு என்ன கொண்டு போக இருக்குது? ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஆனபடி தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது, ஒளியின் பிள்ளைகளாய் மாறுவது கர்த்தர் நாட்களை தந்திருக்கிறார். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அப்படின்னு சொன்ன கிராமங்கள், தேசங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டுகளையும் ஆண்டவரை அறிய விடாமல், ஆண்டவரை வெளிப்பட விடாமல் இருளானது மனிதனை அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அதான் மரண இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவர்கள் தேவனை பற்றி அறிவோ ஒரு அறிவும் இல்லாமல் இருந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்பட்டு முதலாக எருசலேமை சுற்றி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் நியமிக்கப்பட்ட வெளிச்சத்தை சிலருக்கு கொடுக்கும்படியாய் அவர் பல இடங்களில் சுவிசேஷம் மூலம் ஜனத்தை அழைத்து அற்புதங்களை காண வைத்து, அதிசயங்களை காண வைத்து, அந்த திருத்துவ தெய்வத்தை அவர்களுக்கு முன்னே சிலருக்கு 1000 பேர் கூடினாலும் 5000 பேர் கூடினாலும் சிலருக்கு மாத்திரம் அந்த திருத்துவம் வெளிப்பட்டது. அந்த திருத்துவம் சிலருக்கு வெளிப்பட்டது போல நீங்கள் எத்தனை பேர் கூடினாலும் இந்த தெய்வீக தன்மை சிலருக்கு வெளிப்படும். அவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அவரை சிந்திக்கவும் ஜனங்கள் பார்ப்பதற்கும் தான் மிரக்கலை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதிசயங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்தது அந்த ஜனங்கள் அவரை உன்னி பார்ப்பதற்காக, உன்னி கவனிப்பதற்காக. அந்த வெளிச்சம் தான் லாசருடைய கல்லறையில இறங்கினது. லாசர் உயிரோடு வந்தான் என்று பார்த்துக் கொள்ள முடியும். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிட்டு நாரும் என்று சொன்ன இடத்துல கர்த்தர் வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆவியானவர் புறப்பட்டு சென்று மரித்திருந்த அவர் மனுஷனுடைய சரீரத்தை மீட்டுக் கொண்டு வந்த தெய்வீக வல்லமைதான் அந்த ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரே மார்க்கத்தில் தான் வருமே தவிர வேற மார்க்கம் இல்லை. அந்த ஒளியை கொண்டு வருவதற்கு ஒரு அப்போஸ்தல மார்க்கத்தை கர்த்தர் தந்தார். அது பாடுள்ள மார்க்கம், கஷ்டமுள்ள மார்க்கம், சிலுவை சுமக்கிற மார்க்கம், இடுக்கமான வாசல் வழியே போற பிள்ளைகளுக்கு, வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்க மார்க்கம் தான் ஆண்டவராய் இயேசு காண்பித்த மார்க்கம். அந்த மார்க்கத்தில் வருகிற எவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு கர்த்தர் இன்று கொடுக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. நாம் இருளில் இருந்தவங்க தானே, நம்ம வெளிச்சத்தில் இருந்தோம். நாம் இருளில் தானே இருந்தோம். இன்னைக்கு இந்த இருளிலிருந்து தப்பி வருவதற்கு எத்தனையோ வசனங்களை பேசுறோம். இந்த இருளிலிருந்து தப்பி வருவதற்கு
என்னெல்லாமோ பிரயாசப்படுகிறோம். என்ன செய்தாலும் அந்த இருளில் இருந்து யாரும் வெளிச்சத்தில் வருகிற அளவில் இல்லை. அந்த இருளைத்தான் பிடிக்குது, சந்தோஷமா இருக்குது. ஏன் உலகம் அப்படி உங்களை கொண்டு போயிடுச்சு. உலகம் அழிவுக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. மரண படுக்கையில் என்ன செய்ய போறீங்க? ஒரு மரண படுக்கையில பிசாசோட சாகணும், வெளிச்சத்தோடு சாக மாட்டீங்களே. வெளிச்சத்தோட செத்தாதானே உங்களை உயிர்த்தெல்லாம் முடியும். வெளிச்சத்தோடு மரித்தாதானே உயிர்த்தெழுந்து போக முடியும். அவன் இருளில மரித்தால் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவீங்க. அதிலிருந்து தப்போதுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, அன்றைக்கு எருசலேம் இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது போல இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் அந்த இருளுக்குள்ள போகக்கூடாது. அந்த இருளுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அந்த வெளிச்சம் வந்தாச்சுன்னு உங்க சுபாவம் மாறிடும். அந்த வெளிச்சம் அந்த கிரியைகள் மாறிடும். அந்த வெளிச்சம் அந்த ஆராதனைக்குள்ள ஒரு மகிமை வேற, அந்த வெளிச்சம் அந்த பாடலுக்குள்ள மகிமை வேற, அந்த வெளிச்சம் அந்த வசனத்துக்குள்ள மகிமை வேற. அந்த வெளிச்சம் வந்தால் உங்களுடைய சரீரத்துல பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண பரிசுத்த ஆவியான உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதான் சபை. நீங்கள் அந்த வெளிச்சத்தோடு வாழணும். அப்ப எல்லா இடமும் இருள் என்ன செய்கிறது? பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னா, வெளிச்சத்தில் பிள்ளைகளை விடக்கூடாது. இருள் முட்டுப்படி பிடிக்குது சபையோடு. இருள் போராடுகிறது. துக்கத்தை கொடுத்து, வேதனை கொடுத்து, பாரத்தை கொடுத்து, கண்ணீரை கொடுத்து, சஞ்சலத்தை கொடுத்து, தவிப்பை கொடுத்து, இந்த இருள் என்ன செய்கிறதாம்? அந்த ஒளியை உள்ள வரவிடாதபடி பிசாசு போராடுறது. அதுதான் இருட்டு. அல்லேலூயா. இனி நான் யாரையும் பேர் சொல்லி ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. அல்லேலூயா. சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும், பாடா இருக்கும். நீங்க இருட்டில் இருந்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்துல வர வேண்டும் என்று சொன்னால் திட்ட வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் தவறு பண்ண அப்பா அடிப்பார். பிள்ளைகள் தவறு பண்ண அம்மா அடிப்பாங்க. பிள்ளைகள் சோப்பு போட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே? சரியா? அரை போட்டு கொடுப்பாங்களா? இல்ல இல்ல. அப்ப இருளில் இருக்கிற பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்று சொன்னால் திட்ட வேண்டியது இருக்கும், அடிக்க வேண்டியது இருக்கும். அப்படித்தான் வெளிச்சத்தில் கொண்டு வர முடியுமே தவிர சோப்பு போட்டு கொண்டு வர முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நான் உங்களை கருதுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மத்தேயு 4:15 சொல்லி பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசைகளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது நிறைவேறிச்சு என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கலிலேயாவுக்கு போனா, யோர்தானுக்கு போனா, கடற்கரையில போனா, இன்னும் சமாரியா போனா, பல பல இடங்களில் ஆண்டவராகிய இயேசு சஞ்சரித்தார். யோவானுடைய சிறையிருப்பு மரணத்துக்கு பின்பாக பெத்லகேமில் இருந்து வெளியே வந்து இப்படி பாவம் நிறைந்த இடத்துல எல்லாம் இயேசு சஞ்சரித்தார். சஞ்சரித்து இயேசு சுவிசேஷம் பேசினார். இயேசு சுவிசேஷம் பேசினாலும் எல்லா வீட்டிலும் வெளிச்சம் வந்ததா? வரல. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ண அத்தனை சீஷர்களுக்கும் வெளிச்சம் வந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட மரியாள் வீட்டுக்கு வெளிச்சம் வந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட சகையின் வீட்டில் வெளிச்சம் வந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட பெருமாடிசைக்கு வெளிச்சம் வந்தது. யாரெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணினாங்களோ அவர்களுக்கு மாத்திரம் வெளிச்சம் வந்தது தவிர மற்றவங்கள்ட்ட வெளிச்சம் வரல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள கிரியை செய்வதாக, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள அற்புதம் செய்வதாக, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள அடையாளங்களை செய்வதாக, அந்த வெளிச்சம் பலத்த வல்லமைகளை செய்வதாக, அந்த வெளிச்சம் பலத்த கிரியைகளை செய்வதாக. சந்தனாதரகா பாபா ஷதரகா பாபா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கை சோர்ந்து கொண்டு இருக்குது, யாருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு கை சோர்ந்து கொண்டு இருக்குது. ஆமென். உங்களுக்கா? அல்லேலூயா. இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். வெளிச்சத்தை சரியாய் பிடித்த உங்க வியாதிகளை நீங்களே குணமாக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வெளிச்சம் என்பது அறிவு, வெளிச்சம் என்பது ஞானம், வெளிச்சம் என்பது பகுத்தறிவு, வெளிச்சம் என்பது தேவனை அறிகிற அறிவினாலே இயேசுவோடு நடக்கிறதான அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கும்போது இருள் தொட முடியாது. யோவான் சொல்லுகிறான், இருள் தொட முடியாது. அவருடைய பிரகாசத்துல இருள் வர முடியாது. உங்களுக்குள்ளும் இருள் வராதபடி தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா.
அப்ப ஏசாயா காலத்துல இருள் மூடிதான் கடந்தது. பழைய பாடல அந்த ஏசாயாவை சொல்லுகிறாரு பாவிகள் பாவிகள் என்று சொன்னா, ஆண்டவராய் இயேசு ஒரு அக்கினியை அவருடைய வாயில வச்சு கொடுத்தார். நாவில வைத்தவுடன் அவருக்கு புரிந்து விட்டது நான் பாவி என்று சொல்லி. அதமான அவருடைய பரிசுத்த அக்கினி இறங்கும் போது அவனுக்கு புரிந்து விட்டது நானும் பாவிதான் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆண்டவர் கேட்டார், யார் என் காரியத்துக்கு போவா? பாவத்தில் இருந்த மனுஷன், பாவம் தீர்ந்த மனுஷன் அக்கினி தொட்ட போது அவனுக்குள் பாவத்தை உணர்ந்தவன் சொல்லுறான், நான் உம்முடைய வேலைக்கு போறேன். அல்லேலூயா. போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, இது எப்படி சீர்திருத்தம் உண்டாகும்? எருசலேம் கைவிட்டு போச்சு, எருசலேம் முழுவதும் இருளாச்சே, யாக்கோபின் பிள்ளைகள் 12 கோத்திரம் முழுவதும் இருளாச்சே என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி கேட்டது. அல்லேலூயா. அதுக்கு பதில் தான் இயேசு சொல்லுங்க, ஏசாயா 9 நான் வருவேன் பூமியில. அல்லேலூயா, நான் வருவேன் பூமியில. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் பூமியில என் பிள்ளைகளுக்கு ஒரு ஊழியக்காரன் செய்ய முடியாத கிரியைகளை செய்து நான் அவர்களை வெளிச்சத்தில் நடத்துவேன், பின்பு அவருடைய இருள்களை நானே நீக்குவேன். ஆண்டவராய் இயேசு கொடுத்த அந்த வார்த்தையுடைய ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப இருள் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த உலகத்திலே உங்களை வெளிச்சத்திலே விடாதபடி சபைக்கு போ, வெளிச்சத்தில் போக கூடாது. சபைக்கு போவா, வெளிச்சத்தில் போகாத. சபைக்கு போ, ஜெபிக்காத. சபைக்கு போ, ஆராதிக்காத. சபைக்கு போ, துதிக்காத. சபைக்கு போ, இயேசுவை ஃபாலோ பண்ணாத. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஃபாலோ பண்ணா வெளிச்சம் வரும். அப்ப இயேசுவை நீ ஃபாலோ பண்ண சபைக்கு போவா, அவ்வளவுதான். நீ ஒரு காலம் ஒன்று கற்றுக்கொள்ள முடியாது. சபைக்கு வருகிறது வெளிச்சம். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஒரு விசுவாசி அடுத்த ஸ்டெப்புக்கு வளருவதற்கு வெளிச்சம் வேணும். ஒரு விசுவாசி முன்னேறதுக்கு வெளிச்சம் வேணும். ஒரு நோயிலிருந்து முன்னேறதுக்கு வெளிச்சம் வேணும். ஒரு பிரச்சனையிலிருந்து முன்னேற வெளிச்சம் வேணும். ஒரு பாடுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் போதுமான வெளிச்சம் வேணும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அவங்களால வளர முடியாது. அந்த வெளிச்சம் தான் அவங்கள சரியான பாதையில கொண்டு போறது. இந்த நாள் உங்கள் மேல் இருக்கின்ற ஈகல்களை கர்த்தர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. ஈகலில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் வெளிச்சத்தை காணல, எல்லாரும் வெளிச்சத்தை அறியல. நம்ம கிராமத்தில் அநேக வீடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கிட்ட தான் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தணும், அந்த வெளிச்சத்தை ரிலீஸ் பண்ணணும், அந்த சத்திய வசனத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். யாரும் விளக்கை கொளுத்தி மரக்கால வச்சு மூட மாட்டாங்க. அது 4 பேருக்கு பிரகாசமாக வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மேலத்தான் வைப்பாங்க. அந்த பிரகாசம் என்ன செய்யுமா? அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நிரப்பிக் கொள்ளும். அப்ப அதை போல உங்களுக்குள்ள சிலருக்குள்ள தேவன் தந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியை மற்றொரு பேச வேண்டும். அநேக கத்தோலிக்க சபைகள், சிஎஸ் சபைகள், ஹிந்து மக்கள், இப்படி இருக்கின்ற அநேக மக்கள், ஃப்ரெண்ட்ஸுகள், போறவன் வருகிறவன் எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை பற்றி பேச வேண்டும். அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீங்க என்று சொல்லி சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது அந்த தேவ சபை. வெளிச்சம் கொண்ட பிள்ளைகள் அதில் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அந்த வெளிச்சம் கிரியை செய்யும். அப்பதான் அந்த வெளிச்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வெளிச்சம் போதுமான காரியங்களை மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுக்கும். அதனால நீங்கள் இருளிலிருந்து செம்மையான வெளிச்சத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியானால் 75 வயசுல காற்று போகும். அல்லேலூயா. சம்டைம் 75 வயசு கூடனா காற்று போகும், பெய்தான் ஆகணும். அன்னைக்கு ஒரு அடவு நடக்காதங்க. பெட்டிக்குள்ள ஆளை வச்சுட்டு எந்த பாஸ்டர் என்ன கள்ள வசனம் பேச நடக்காது. செத்ததான். அதுக்கு முன்ன உயிரடைப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் இல்லாம யாரும் தப்ப முடியாது. அந்த வெளிச்சம் இல்லாமல் பரலோகத்தில் தேவனை பார்க்க முடியாது. அந்த வெளிச்சம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அந்த வெளிச்சம் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. அங்க அந்த வெளிச்சம் மயக்க மருந்து பாட்டில் ஒண்ணு நிக்காது. அந்த வெளிச்சம் மயக்க மருந்து தீர்க்கதரிசனம் ஒண்ணு நிக்காது. அந்த வெளிச்சம் சரியா பெற்றுக்கொள்ளவங்களுக்கு மாத்திரம் தான் சத்தியம் தெரியுமே தவிர வேற ஒண்ணுல நிலைநிற்க முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லு. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை இருளாக்குனாங்க ரோமன் கத்தோலிக்கர். ஸ்டெப் அடுத்து வந்த எல்லா மனுஷர்களும் இருளாக்கி விட்டாங்க. இன்னைக்கு உலக எந்த சபையாலும் இருளாக்கும், கைதட்டல் இருக்கும், ஆரவாரம் இருக்கும், ஏதோ ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஆனா உபவாசம் அவங்க 2-3 வயசானவங்க மாத்திரம் தான் காணும். ஹல்லேலூயா. கைசலாம். ஆமே. சாயங்காலம் ஆன ஒரு கூட்டத்துக்கு ஒரு 25 பேர் அப்படியே வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு இது கள்ள ஆக்டிங் தானே, எல்லாரும் ஓடும் போல ஓடுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் எங்க ஓடுறாங்க, போய் இருக்காங்க, கேட்கிறாங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இதனால உனக்கு என்ன வெளிச்சம் வந்திருக்கிறது, என்ன விடுதலை வந்திருக்கிறது? பரலோகத்தை பற்றி ஒரு அறிவும் கிடையாது, பாஸ்டர்ஸும் கிடையாது, நமக்கும் கிடையாது. அல்லேலூயா. கைசலாம். ஒரு அறிவும் கிடையாது. ஏன் அறிவில்லை? வெளிச்சம் போதுமா இல்லை? இதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த வெளிச்சத்தினால் அந்த மாத்திரம் அவங்களை பரிசுத்தப்படுத்த முடியும், இல்லாம யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப மரண இருளின் திசையில் சொன்ன என்ன? மரணம் என்பது ஆத்மீக மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒரு ஏஜ் உண்டு. அந்த ஏஜில வெளிச்சத்தை புரிந்து, வெளிச்சத்தின் கிரியை செய்து, வெளிச்சத்திலே நடந்து, வெளிச்சத்துக்குரிய எல்லாவித ஆக்டிவிட்டி நமக்குள்ள இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மரணம் சம்பவிக்கும். மரணம் சம்பவித்த என்ன? நரகத்தேகன்னு சொல்லுறது. அல்லேலூயா. கைசலா. மரணம் என்பது நரகத்தேகன்னு சொல்லுறது. பின் அங்கிருந்து திருப்பி ஒன்னும் வர முடியாது, ஒரு காலம் வர முடியாது, அதோட முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 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 அடக்கம் என்ன அன்னத்தோட முடிஞ்சிடுச்சு. நேரே ஆக்கினத்தி பெண்ணும் பாதாளத்துல பெய்யாச்சுன்னு சொன்னா இனி யுக யுகமாக பரலோகம் இருக்கும் போல யுக யுகமா அங்கிருந்து வர முடியாது. அதனால சொல்லுறது, நீங்கள் யாரும் அங்க போக கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? அங்க போக கூடாதுன்னு ஆண்டவர் அதுக்குத்தான் தேடி வந்தார். யோவான் சுவிசேஷம் 1:4 சொல்லுது பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் ஒரு பாத்திரமா ஏதோ அப்பா அம்மை கிட்ட பிறந்தவரை நம்ம எல்லாம் சேர்ந்து பிறந்துட்டோம். ஒரு பாத்திரமா வெளியில வந்துட்டோம். நாம் பெற்றோருக்கு பயந்தோ, டீச்சருக்கு பயந்தோ, சில காலம் சொந்த பந்தத்துக்கு பயந்தோ, சில காலம் இந்த பூமியில திருட்டா இருந்தாலும் காட்டிக்கிட மாட்டோம், பாவியா இருந்தாலும் காட்டிக்கிட மாட்டோம், கொலைக்காரன் இருந்தாலும் காட்டிக்கிட மாட்டோம், கொள்ளைக்காரன் இருந்தாலும் காட்டிக்கிட மாட்டோம். முகத்தை லைட்ட பவுடர் போட்டு பூசி ஸ்ப்ரே அடித்து நம்ம என்ன செய்தோம்? டெக்னிக்கலா வாழ்ந்து கொண்டிருந்த கள்ளர்கள் அப்படின்னு சொல்லாங்க பாஸ்டர். நம்ம எல்லாம் சேர்த்து என்னையும் சேர்த்து. அல்லேலூயா. டெக்னிக்கலா வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிகமான பாவங்கள், ரகசிய பாவங்கள் உள்ள வச்சு பூட்டி அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாது என்று சொல்லி சுகமா வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. அந்த பாவம் இருட்டென்று அறிந்தோம். இயேசு வந்ததினால நமக்குள் இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும் என்று அறிந்தோம். நாம் மறைத்து வைப்பதும், வெளியரங்கமா இருப்பதும், உள்ளே ரூம்ல பூட்டி வைக்கிறதும் எல்லாம் அவருக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு ஒளியுள்ள பிள்ளைக்கு தெரியும், ஒரு வெளிச்சம் உள்ள பிள்ளைக்கு தெரியும். அவன் தெரிகிறதுனால இருளை உள்ளே வைப்பதற்கு பயப்படுகிறான். அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையே? எம்டி ஜெகன் சொன்னவளை 2500 அனுப்பினா ஒரு வீடு வரலை கிடைச்சான். 2500 காணிக்க வச்சதுனால ஒரு வீடு கிடைச்சு. அல்லேலூயா. இனி அப்பனுக்கு 2 மக்களுக்கு கொண்டு 10,000 கொண்டு வச்ச 4 வீடு கிடைக்க போகுது. அல்லேலூயா. இப்படி சபை நடக்குதுங்க. பைசலா. இப்படி சபை நடக்குது. சரியா? தொலைஞ்சு போட்டோம், வெளிச்சத்துக்கு நமக்கு வரும். அப்ப நமக்குள் இருக்கின்ற உள்ளிருக்கின்றதை அம்மாவுக்கு தெரியாது, அப்பனுக்கு தெரியாது, எல்லாம் தெரியாது. தெரியாம இருந்ததுனால நம்ம பூட்டி வச்சிருந்தோம். இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிறது நம்ம உள்ளரங்கத்தில் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அவர் உள்ளரங்கத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தினதுனால நமக்கு புரிகிறது, சத்துவ உள்ள தெய்வம் வெளிச்சத்தை தர உள்ளில் இருக்கின்ற பாவத்தை வெளியரங்கமாக்கி நமக்கு வெளிச்சத்தை தந்து நம்மை நேர் வழியாய் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவன் நேர் வழியை நடத்துவதற்கு இப்ப என்ன செய்யலாம்? பாடுபடுகிறோம் ஒவ்வொரு நாள். எப்படி பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, நான் ஒளியின் பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாடுபடுகிறோம். அதுக்குதான் சபை. எப்படிடா அந்த பாவத்தை தொலைக்கிறது,
உள்ள குற்றம் இல்லாமல் எப்படி வாழ்வது, வெளிச்சமாய் வாழ்வது, சந்தோஷமாய் வாழ்வது, தேவனோடு வாழ்வது, தேவனை இணங்கி வாழ்வது, பிதாவோடு நெருங்கி வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்ப நம்ம ட்ரை பண்ணி பிதாவோடு சேர்ந்து வாழ போறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். போதும் மக்களே, சும்மா சஞ்சலப்பட்டு இருக்காங்க. போதும், சும்மா வந்து உறங்கி எடுத்தும் 7 நாள் வேலை செய்துட்டு காலம் வந்து அதன் கஷ்டம், பாவம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஒளியை குறித்து கவனமா இருக்க வேண்டும். எத்தனையோ பாவம் செய்துட்டு இருந்தோம், எத்தனையோ அக்கிரமம் செய்துட்டு இருந்தோம், எத்தனையோ அநியாயம் செய்துட்டு இருந்தோம். கடந்த நாள் பிள்ளை சொன்ன போல கத்தோலிக்க ஃபாதர் கிட்ட எல்லா பாவத்தை சொல்லுறது எங்கேயும் பைபிள் கிடையாது. நீ தேவ சமூகத்துல சொல்லணும், எனக்கு இந்த பாவத்தை விட முடியல, இந்த அக்கிரமத்தை விட முடியல, நான் பரிசுத்தம் அடைஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் அடைஞ்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு 4-5 கிரியை இருக்குது, அதை நீர் தான் எடுத்து மாத்தி தரணும். அல்லேலூயா. நான் உம்மிடத்துல கெஞ்சுக்கிறேன், நான் உம்மிடத்துல மன்றாடுகிறேன், இந்த 5 கிரி எனக்கு இப்ப இருக்குது, அந்த 5 கிரியை நீ எடுத்து மாத்தி தரணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க கெஞ்சினா ஒரு ஆண்டுல அந்த கிரியை முழுவதும் கர்த்தர் எடுத்து மாற்றி தருவார். ஒரு பாவம் இல்லாதபடி பரிசுத்த கண்ணனாய் உன்னை கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா. நம்மளால ஒண்ணு விட முடியாது, நம்மளால ஒண்ணு மாற்ற முடியாது, நம்மளால ஒண்ணு சேஞ்ச் பண்ண முடியாது. கெட்ட வார்த்தையோ சண்டையோ உங்க வாயிலிருந்து துர்நாற்றம் எடுக்கிற காரியங்கள் வரும் என்று சொன்னால் இந்த நாள் ஆண்டோட சமூகத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு எடுத்து மாற்றி தர வேண்டும். நான் மனுஷன்கிட்ட போய் சொன்னா அவன் என்ன தப்பா நினைச்சிருவான். என்னை படைத்த தேவனுக்கிட்ட போய் சொல்லுறேன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அந்த பாவத்தை கர்த்தர் எடுத்து மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் நீங்க போய் சொல்ல வேண்டிய தேவை இல்லை, எனக்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சில முகங்களை கண்ட நான் கண்டுபிடிக்கிறேன், அவ்வளவுதான். என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா, அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா, என்னையும் கண்டுபிடிப்பா, உங்களை எல்லாரையும் கண்டுபிடிப்பா. அல்லேலூயா. ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும், வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும் என்று பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, யோவான் 1:4. அப்ப அவருக்குள்ள மீண்டும் உங்களை புதுப்பிக்க முடியும். ஆதாமிலிருந்து நீங்க இருளுக்குள்ள ஆயிட்டீங்க, நானும் இல்ல, உலகம் முழுவதும் இருட்டுக்குள்ள ஆயிட்டு. அந்த இருளில் இருக்கிற மக்களை ஒரு மோசையினாலேயோ ஒரு எலியாவினாலேயோ ஒரு எலிஷாவினாலேயோ மல்கியாவின் புஸ்தகம் வரை யாரும் மீட்டெடுக்க முடியவில்லை. அல்லேலூயா, மீட்டெடுக்க முடியவில்லை. அவ முடியாம இருக்கிறதுனால தான் ஆண்டவராய் தேவனாய் இருந்த திருத்துவம் ஒரு மனுஷனாய் பூமியில இறங்கி வந்தது, உங்களை என்னை திருத்தி எடுப்பதற்கு தான் வந்தது. இதுக்கு மேல் பாக்கியம் உங்களுக்கு என்ன வேணும் கேட்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளே இறங்கி வந்து மனுகுலத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து மனுஷனுடைய பாவத்தை எடுத்து உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையை மாற்றுவதற்கு பரலோகத்தில் இருக்கின்ற மகத்துவமான பிதா யாருக்கு இடத்திலும் சேரக்கூடாத அந்த ஒளி ஒரு மனுஷனாக வந்ததுன்னு சொன்னா இதை விட என்ன கர்த்தர் செய்ய வேண்டும் உங்களுக்காய் எனக்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி ஒளியா இருந்தவர், யாரும் தரிசிக்க முடியாதவர் அந்த தேவன் தான் உங்களுடைய மனுகுலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி ஒரு புது இரத்தத்தையும் புது சரீரமாய் இந்த பூமியிலே பிறந்து உங்களுடைய பாவ மீட்பும் தரும்படி இயேசு இங்கே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப ஆதாமிலிருந்து சுபாவத்தினாலே செத்திருந்த கட்டளை மரமாய் இருந்த நம்மை கிறிஸ்து என்னும் புது மனுஷன் வந்து என்ன செய்தான், அந்த மரத்தோடு நம்மை ஒட்ட வைத்தார். யார ஒட்ட வச்சாரு? வேதனை உள்ளவர்களை, பாடுள்ளவர்களை, கலக்கம் உள்ளவர்களை, பரவாசை போன்றவர்களை, ஒரு 4 தெரியாத அநேக மக்களை, பாவிகளை அந்த காட்டொலி மரம் இந்த அத்திமரமாகிய கிறிஸ்துவோடு இணைத்து விட்டது. ஹல்லேலூயா. ஒரு கழுதையோடு இணைத்து விட்டா. அந்த சுபாவம் கழுதைக்குள்ள வந்து மாறிடுச்சு. அதை போல கழுதையாக இருந்த நம்மை, கட்டளை மரமாக இருந்த நம்மை ஏதோ ஒரு சூழ்நிலையினால வேதனை, பாரங்கள், கஷ்டமாக இருக்கிற போது புரிந்து கொண்டோம், என் நடத்தை சரியில்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழவில்லை, அதனால் இந்த போராட்டம் எனக்கு வந்து என்று சொல்லி
கடைசி காலம் கயிறு தூக்க கயிறு போடணுமா, விஷமடிக்க வேண்டுமா, மரித்து போவோம் என்று சொல்லி நிக்கிற போது ஆண்டவரை கூப்பிட்டதுனால அந்த அத்திமரமாகிய கிறிஸ்து இந்த பாவியா இருக்க நம்மோடும் சேர்ந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து அவர்களிருந்து கற்றுக்கொண்டோம். அந்த சாறை, அதில் இருந்த சாறை, இந்த மரத்தில் இருந்த சகல சாராகிய இரத்தத்தை நமக்கு தந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அதனால வெளிச்சத்தின் அறிவு நமக்குள் வந்தது, வெளிச்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள வந்தது. வெளிச்சத்தின் கிரியை நமக்குள்ள வந்து பல இருளை கொஞ்சம் கொஞ்சமாய் 4 சிகரெட் அடிச்சா 1 ஆக்கிட்டோம், 2 ஆக்கிட்டோம். கள்ளு குடிச்சா கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டோம். காலம் அடிக்கணும்னா சாயங்காலம் ஒரு நேரம் அடிச்சு முடிச்சிட்டோம். அப்படி இப்படி சுத்தி கொண்டு நடந்த நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாய் மாத்தி, அதுக்கு மாத்தோக்கு மனைவி மாறி வேணும், இல்லாட்ட புருஷன் வேணும், அல்லது பிள்ளை வேணும், யாராவது வீட்டுல வேணும். என்ன அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? யாராவது வீட்டுல இருந்தாலும் சொல்ல முடியும், ஓய் நீ போற இடம் சரியில்லை, இப்படி எல்லாம் பாஸ்டர் பேசி கொண்டு இருக்குது, மனம் திரும்பன்னு சொல்லி யாராவது சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். சொல்லி கொடுக்கும்போது அந்த கிரியை நடக்கும். இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கின்ற ஜெபங்களும் சொல்லி கொடுக்காவிட்டால் அந்த கிரியை யாருக்கு நடக்காது. அல்லேலூயா. இப்ப ஒரு பிசாசுக்கு ஒரு பயங்கர ஒரு டெண்டாங்க அப்படின்னு சொன்னா சபலை உறக்கம். அல்லேலூயா. அப்ப அவருக்குள் இருந்த வெளிச்சம் உங்களை நித்திய ஜீவனை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள புது வெளிச்சம் வேணும். அந்த புது வெளிச்சத்தை தருவதற்கு தான் வசனம். அந்த வசனம் உங்களுக்கு நாள் வந்து 6 மாசம் 1 வருஷம் வந்து இந்த பிள்ளை அந்த வசனத்தின்படி நடப்பான் என்று சொல்லி கர்த்தருக்கு இருதயத்தில் தோன்றும் போது குமாரன் செய்த கிரியை, பிதாவிடத்திலிருந்து வருகின்ற அபிஷேகம் தான் வெளிச்சம். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் பெற்றுக்கொண்ட நீங்க விடவும் கூடாது. அந்த வெளிச்சத்தை வளர்த்தணும், வளர்த்தி கண்டுபிடிக்கணும். பரலோகத்தில் எப்படி நடக்கணும், பரலோகத்தில் எப்படி வாழணும், ராஜாவின் பிள்ளைகளா ஜீவிப்பது எப்படி, வரும் காலத்துக்குள்ளது கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த கிரியைகள் நீங்க அறிந்து கண்டுபிடிப்பதற்குத்தான் சபை. அதான் புத்தியுள்ள கன்னிகை. புத்தியுள்ள கன்னிகள் கண்டுபிடித்து கண்டுபிடித்து காத்திருந்து ஜெபித்து பரிசுத்தமடைந்து உபவாச கூட்டத்தில் வந்து அறியாதை கற்றுக்கொண்டு கேட்டு புரிந்து அதுக்குள்ளே நடக்கும்போது அந்த வெளிச்சம் அழிந்திருந்தவன் சரீரம், அழிந்திருந்தவன் ஆத்துமாவை அந்த புது ரத்தம் புதுப்பித்து தன்னுடைய மகளாய் மாற்றுவதுதான் அந்த வெளிச்சம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வரும்போது கர்த்தர் பேசுவா, மகளே நீ மரித்திருந்தாய், என் ரத்தம் கொண்டு உன்னை புதுப்பித்தேன். மகளே நீ மரித்திருந்தாய், என் ரத்தத்தை கொண்டு உன்னை புதுப்பித்தேன். என் வெளிச்சத்திலே நட, இனி இருளிலே போகாதே என்று சொல்லி கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வாராக. அல்லேலூயா. அது உலகத்தின் ஒரு மனுஷனையும் கொடுக்காதபடி, உலகத்தில் அழிந்து போற ஒருவனுக்கும் கொடுக்கல, சாதுக்களாய் சிலரை தெரிந்து கொண்டு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். சீக்கிரம் முடிச்சு உங்களை அனுப்ப போறேன். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியான கிரியை செய்யட்டும், பரிசுத்த ஆவியான தொடுதல் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே ஏறி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை எல்லாம் நீங்க எதில் நடத்த வேண்டும், முடிக்க போறோம். அல்லேலூயா. இருள் சூழ்ந்திருந்த இடம் எங்கெல்லாமோ அங்க மீண்டும் இருள் வரும். ஒன்னு விக்கிர ஆராதனைகள், பேர் சபைகள், வெளிச்சமில்லாத சபைகள் அங்க வரும். முதல்ல அதுதான் வரும். ஆமென். அது வந்து அதுக்கு ஒரு பேர் உண்டு பாருங்க, ஒளியின் தூதனுடைய கிரியை. பணம் அவங்ககிட்ட தான் இருக்குதுங்க, அது பெட்டன்னு வந்துடும், பாஞ்சிடும் வந்து. அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை தான் வரும், பெந்தேகோஸ்து சின்ன ஒரு குடிசை. அல்லேலூயா. மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற இருட்டு இருக்கின்ற இடத்துல ஆண்டவராய் இயேசு ஏற்படுத்த ஒரு சின்ன ஒரு சபை தான் வரும். அந்த வெளிச்சத்தை பார்த்தாக்க பிசாசு பயப்படுகிறது. அந்த வெளிச்சம் உள்ள ஜனங்களை பார்த்தாக்க பிசாசு பயப்படுகிறது. ஐயோ, வெளிச்சம் உள்ள ஒரு கூட்டம் பிள்ளைகள் உங்க உண்டு, வெளிச்சத்தில் நிற்கிற ஒரு கூட்டம் பிள்ளைகள் உண்டு, சத்தியம் அறிய ஒரு கூட்டம் பிள்ளைகள் உண்டு என்று சொல்லி சாத்தான் பயப்படுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்த்து, சத்திய
வசனம் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, உள்ள கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சத்துரு பயப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யலாம்? அந்த கூரை ஷர்ட்டை எடுத்து மாத்தணும் அவனுக்கு. அல்லேலூயா. அந்த கூரை ஷர்ட்டை மாத்தினா சத்தியம் வெளிப்படாது. சத்தியம் வெளிப்படாம இருந்து அவன் முழுவதும் அவன் அபகரித்து வஞ்சித்து அந்த இடத்தை அழிக்கலாம். அதனால எப்போதும் நமக்கிட்ட போராடி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அந்த போராட்ட களத்துல நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயம் அதோடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு இயேசுக்கு இருந்த காலத்தில் 10 பட்டணத்தை சாத்தான் அடக்கி வச்சிருக்கான். 6000 பிசாசுகளை கொண்டு ஒரு 10 பட்டணத்துல அடக்கி வச்சுட்டான். 10 பட்டணம் அவனுக்கு கையில இருக்கு. வெளிச்சமே அங்க வரல. இயேசு அந்த பட்டணத்துக்கு நேராக போட்டை விட சொல்லுகிறார். அல்லேலூயா. அத்தனை பார்த்து முடிச்சிடும். போட்டை விட சொல்லுங்க. போட்டு போனா பயங்கர காற்று, பயங்கர கடல் கொந்தளிப்பு. அல்லேலூயா. இந்த போட்டை அங்க விடல. அல்லேலூயா. எத்தனை பிசாசு இருக்குது? 6000 பிசாசுகள். அல்லேலூயா. புரியுதா? உங்க வீட்டுக்குள்ள வெளியில குழப்பி கொண்டிருக்கின்ற சபைகளில் பல லட்சம் பிசாசுங்க உண்டு. அது எங்க வெளிச்சம் வருகிறதோ அந்த வெளிச்சத்தை வரவிடாமல் தடுப்பதற்காக குழப்பங்களும் சண்டைகளும் போராட்டங்களையும் கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தை தடை பண்ணி கொண்டிருக்கின்ற அசுத்த ஆவியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இயேசு கதரேனுடைய ஊர்ல போறார். ஊர்ல போகும்போது அந்த செய்தியாளர்ல பேசி இருக்கிறேன். 6000 பிசாசு பிடித்திருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. அந்த எல்லைகளை எல்லாம் இந்த பிசாசு அட்டாக் பண்ணி கொண்டு வச்சிருக்க காரியம் வெளிச்சம் இல்ல, சுவிசேஷம் இல்லாம இருந்தது. இயேசு வராம இருந்த இடம், கட்டப்பட்ட இடம், நெருக்கப்பட்ட இடம். அங்க அவர்களை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. அல்லேலூயா. 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 இயேசுவை சம்பிரதாயம் கொண்டு வர முடியாது. இயேசுவை சம்பிரதாயம் கொண்டோ திரிய கொண்டோ சாம்பிராணி திரிய கொண்டோ ஒரு சப்பம் இழுக்கிறதுனாலயோ ஒரு தேர் இழுக்கிறதுனாலயோ இயேசு உங்க உள்ளத்துல ஒருபோதும் வர முடியாது. இயேசு வர வேண்டும் என்று சொன்னால் வசனத்தின் மூலம் உங்க கிரியைகள் மாறினால் அந்த வெளிச்சம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கை வேலை கொண்டு அந்த வெளிச்சம் வராது. கையின் கிரியினால் அந்த வெளிச்சம் வராது. உங்க பலத்தினால வெளிச்சம் வராது. ஒரு பிள்ளை அந்த வெளிச்சத்துக்கு இணங்கி கொடுக்கும் போது கர்த்தர் அந்த வெளிச்சத்தை அனுப்பி அவர் உயிரோடு இருக்கிறது உன் சரீரத்தில் செயல்படுத்துவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை பார்க்கும்போது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அந்த பிசாசிலிருந்து அவனை தெளிவுண்டாக்கினார். 6000 பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனை அந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து தெளிவுண்டாக்கினார். தெளிவு அவன் அலகழித்து பாடுபட்டு விழுந்து நொறுங்கி பிசாசு போன பின்பு அவனுக்கு புரிகிறது, என்னை ஏதோ ஒரு சக்தி என்னை இந்நாள் வரை அடக்கி வைத்திருந்தது. இந்த கிறிஸ்துவின் வார்த்தை என்னும் ஒளி எனக்குள்ளே வந்ததினாலே இந்த வார்த்தையை கேட்டு எனக்குள் இருந்த எல்லா ஸ்பிரிட்டுகளும் வெளியே போயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நானும் சேர்ந்து நின்று யுத்தம் செய்தால் இங்க ஒரு அந்தகார ஆவிகளும் வராது. நாமும் சேர்ந்து யுத்தம் செய்தால் இங்குள்ள மந்திரவாதி அவன் இவனெல்லாம் செத்து குவிக்கொண்டு விடுவான். இந்த பாவிகளை இங்க ஒருவரை வைக்காதபடி கர்த்தர் இந்த பட்டணத்தை துரத்தி இந்த பட்டணத்தை பரிசுத்த பட்டணமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு போலீஸ் கூட இங்க இனி வராது. என்ன அல்லேலூயா. இதுவரை சாபம் என்னுள்ள பட்டணத்துக்கு பேரு மீட்பின் பட்டணம் என்று எழுதப்படும். அல்லேலூயா. அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 அப்போ அந்த பட்டணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில காரியங்களை பார்த்து முடிச்சிரும். ஆமே. கதகளுடைய ஊர்ல பாத்தீங்கன்னு முதல்ல இந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டமே எல்லா பிசாசும் போயிட்டு 2000 பண்டிகளுக்குள்ள போனதுனால அவங்க ஏற்றுக்கொள்ளல இயேசுவை. நீர் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த கூட்டம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆராதனை இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வெளிச்சம் நிக்க கூடாது. அப்படி
இப்படி ஆண்டவராய் இயேசுவை இந்த 10 கிராமத்தில் உள்ள மக்கள் விரட்டிட்டாங்க. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு 2000 பண்ணி நஷ்டப்பட்டு, அல்லேலூயா, 2000 பண்ணி நஷ்டப்பட்டு. பாத்தீங்கன்னு சொன்ன வேத வசனம் சொல்ல பாருங்க, பிசாசு பிடித்திருந்த மனுஷன் அவரோடு இருக்க வேண்டிக் கொள்ளுகிறான். பிசாசு பிடித்திருந்த, இந்த செய்தி நேரம் பேசுறேன், பிசாசு பிடித்திருந்த மனுஷன் ஆண்டவராய் இயேசுவோடு போக விரும்புகிறான். நானும் கூட வருகிறேன் என்று சொல்லி, அல்லேலூயா. அதை இருக்க விரும்புகிறது. இனி உம்மை விட்டு நான் போக மாட்டேன். நான் உண்மை அறியாம இந்த வெளிச்சத்தை புரியாத நாட்கள்ல என்னை பிசாசு கொத்துனது, நொறுக்கினது, ரத்தம் சிந்த வைத்தது, கல்லெடுத்து நானே எறிந்து உபத்திரப்படுத்தி இந்த கல்லறையில பனியும் வெயிலும் சூடும் இரவும் கொண்டது போதும், நீ என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொண்டான். எத்தனை கடபாரம், எத்தனை துன்பங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை அவமானத்தில் இருந்தோம். இயேசு மீட்டெடுத்ததாக்கும், இயேசு தப்பித்ததாக்கும். இயேசு நம்ம 3 நேரம் ஆகாரம் தாராருன்னு சொன்ன அது பாக்கியம். நல்ல அந்த ஆகாரம் ஒண்ணு நமக்கு இல்ல, நல்ல வஸ்திரம் இல்ல, நல்ல யாத்திரை இல்ல, ஒரு சைக்கிள் வாங்க பணம் இல்ல. இந்த கர்த்தர் போதுமானதை எந்த வழியில தந்து நடத்தி இருப்பது அசுத்த ஆவியை நம்ம மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளானதனால. ஹல்லேலூயா. அவனுக்கு புரிந்து விட்டது, அவனை ஆண்டவர் வெளிச்சத்தில் ஆக்கினார் என்று சொல்லி. உங்க சரீரத்தில் 10 பிசாசு இருந்தா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? 2 பிசாசு இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா? உங்க ஓர்ம சக்தி எல்லாம் மாறி போகும், உங்க நினைவெல்லாம் மாறி போகும், உங்க எண்ணம் எல்லாம் மாறி போகும். கொஞ்ச நாள்ல மனைவியை மறப்பீங்க, வேலையிடத்தை மறப்பீங்க, தொழில மறப்பீங்க, சாப்பாட மறப்பீங்க, வர வேண்டிய வருமானத்தை மறப்பீங்க, கணக்க மறப்பீங்க. பிசாசு இருந்தால் உங்களை அழிப்பதற்குள்ள திட்டத்தை நம்மிலிருந்து பெண்ணுக பொல்லாத ஆவியின் கிரியைகளிலிருந்து இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வெளிச்சமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். உரைக்கு பயல காதலிப்போம், உரைக்கு பொண்ணை பிடிச்சிடுவோம், கண்ணுக்கு பிரியமா இருக்கலாம் செய்வோம். ஏன்? உள்ள இருக்கிற உன் அழிப்பதற்காக, உன் குடும்பத்தை அழிப்பதற்காக, உன் தேசத்தை அழிப்பதற்காய், உன் உயர்ச்சி அழிப்பதற்காய், உன் பரலோக வாழ்க்கையை அழிப்பதற்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் புரிந்து விட்டது. இவனை அழைத்து கொண்டு வந்தா கூட வந்துடுவான். இந்த கிறுக்கனை கொண்டு இந்த 10 கிராமத்தை விடுதலையாக்க கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்து. அல்லேலூயா. இந்த பைத்தியக்காரனை வச்சுத்தான் இந்த 10 கிராமத்தை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். ஆண்டவர் சொன்னா, நீ இங்க இரு, உன் வீட்டுக்கு போ, உன் குடும்பத்தோடு இரு, தெக்கப்பெலி என்று சொல்ற இடத்துல போய் இந்த நான் செய்த காரியத்தை என்ன செய்யணும்? நீ வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி ஒரு மனமோ கோணமோ ஒன்றும் தெரியாது. இவனுக்கு தெரிந்தது மாத்திரம் பிசாசிலிருந்து விடுதலை ஆக்கின மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. இயேசு மீண்டும் பயணம் பண்ணியாச்சு, விட்டுட்டு. ஏன் ஒரு ஏஞ்சலை விட்டுட்டு போகல? ஏன் ஒரு ஊழியக்காரனை விட்டுட்டு போகல? ஏன் பேதுரை விட்டுட்டு போகலன்னு தெரியுமா? இவனை பெரிய ஆளாகணும் பின்ன. ஹல்லேலூயா. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் 3.5 வருஷம் கூடி சேர்ந்து அங்கொன்று பெற்றுக்கொண்ட ஆளாக்குன்னு சொல்லி இவனும் தரிதலையா பேச தொடங்கும். அதனால கர்த்தரை அவனை ஆவியிலே பழக்கும்படியாய் அந்த மென்டலா இருந்த நபரை அந்த இடத்துல விட்டு 10 பட்டணத்தோடும் சுவிசேஷம் சொல்லும்படி செய்யணும். அல்லேலூயா. இவர் என்ன சுவிசேஷம் சொல்லி இருப்பாரு? அந்த பட்டணத்துல வெளிச்சம் உண்டாவதுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லி இருப்பாரு? அல்லேலூயா. ஒன்னும் சீரியஸா ஒன்னும் தள்ள ஏகதில்ல போல தோணுது. அல்லேலூயா. ஒரெண்ணம் இதெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். நரகத்துக்கு போகக்கூடாது, ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சுவிசேஷம் சொல்லி இருப்பாரு? இப்ப நமக்கு நிறைய சுவிசேஷம் வேணும், வாரம் வாரம் சுவிசேஷம் வேணும், நிறைய வேணும். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் நிறைய கற்றாதான் இப்ப நமக்கு சுவிசேஷம் பேசி நிக்க முடியும். ஒற்ற சுவிசேஷம் சொல்லி இருப்பாரு. இயேசு வந்தாரு, 6000 பிசாசு இருந்த என்னை ஒரு நொடி பொழுதுல விடுதலையாக்கணும்னு சொல்லி அந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவரை இயேசுவை பற்றி சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்படிதான் ஒரு பட்டணத்துல வெளிச்சம் வரும், அப்படிதான் அடுத்த நபருக்கு வெளிச்சம் வரும், அப்படிதான் தேசத்துல வெளிச்சம் வரும். நீங்கள் அமர்ந்திருக்க கூடாது.
நீங்கள் அமர்ந்திருக்க கூடாது. ஒரு நல்ல சாட்சி சொல்ல மாட்டீங்க, பொழுதுபோக்கான சாட்சி சொல்லுவீங்க. இஞ்சிசம் போட்டு கோழி சத்துக்கு அதை தான் சொல்றீங்க. ஒரு மனுஷனுக்கு சாட்சி என்பது எப்படி? சபை எப்படி இருக்குது, வசனம் எப்படி இருக்குது, வெளிச்சம் எப்படி இருக்குது, சபை தகுதி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, அதைத்தான் சாட்சி சொல்லணும். நீங்க சொல்லுங்க, நான் ஜாவுவேன். கல்லகள் இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாட்சி அது அடுத்த மனுஷனை உருவாக்குறது. இந்த மனுஷன் வேற ஒன்றும் சொல்ல முடியாது, காரியம் ஒரு அறிவும் கிடையாது. 6000 பிசாசு இருந்த என்னை விடுதலை ஆக்கினார். ஒரு வீட்டில் போய் சொல்லி இருப்பாரு, டேய் எப்படி இது, நீ அங்க கடந்தவன் இல்ல, ஆமா நீ கல்லகல கடந்தவன் இல்ல, இல்ல நான் வேற ஆளுன்னு சொல்லல, நான் ஜெம்மி பரம்பரை சொல்லல, நான் அவன் தான் என்னை விடுதலை ஆக்கினது இயேசு. பரித்தோத்தில் இருந்த என்னை விடுதலை ஆக்கினது இயேசு. நோயில் இருந்த என்னை விடுதலை ஆக்கினது இயேசு. கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருந்த என்னை விடுதலை ஆக்கினது இயேசு. பாவத்தில் வாழ்ந்த என்னை விடுதலை ஆக்கினது இயேசு. நோயின் கட்டுகள் இருந்த என்னை விடுதலை ஆக்கினது இயேசு. இதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. என்னை இயேசு விடுதலை ஆக்கினார். சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார், எதிரியின் கையிலிருந்து விடுதலை ஆக்கினா என்று நம்ம என்ன செய்யணும்? இருக்கிற இடத்துல போய் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாட்சி சொல்லணும். ஒளி உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கேற்ற வசனத்தின் கிரியைகள் இருக்கணும். அந்த வசனத்தின் கிரியை இல்லாம திட்டுகிறது. இப்ப அதெல்லாம் விடணும் நாங்க நினைக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அந்த ஒளி வராது. 6 மாசம் பாக்குங்க, 10 மாசம் பார்க்கும், நீ இந்த வார்த்தைக்கு மனம் திரும்ப இல்லையா, அது விட்டு போயிடும். பின்ன ஒரு காலம் உனக்குள்ள வராதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்ன நீ கழுத்து குத்த இருந்தாலும் வராதுங்க. காலதாமதம் ஆயிடுச்சு, அவரை பெற்றுக்கொள்ளல, அந்த ஒளி பெய்யிடும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஏத்தல. பாருங்க பாருங்க, நீ என்னிடத்தால் வீட்டுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு தனக்கு செய்தவைகளை தெக்கப்பலி நாட்டில் எல்லாம் அவன் ஊழியம் செய்தான். 10 பட்டணத்திலையும் ஊழியம் செய்திருக்கார். நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. சில மாதங்கள் கழிந்து, நாட்கள் கழிந்து அந்த ஏரியாவை இயேசு பார்க்க வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 10 பட்டணம் அவங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோயுள்ளவன், நொடி உள்ளவன், பிசாசு பிடித்தவன் எல்லாரும் ஆண்டவரை தொட விரும்பினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தொட அல்லாம வியாழக்கிழமை ஆசிரியர் வியாழக்கிழமை எங்க வருவேன், அதொன்னு நடக்காது. ரட்சிப்பு வேற இல்லாம நான் வியாழக்கிழமை சிஎஸ்ல வந்து போவேன், நரங்கிட்டு போவேன், அதொன்னு ரட்சிப்பு கிடையாது. நீ விட்டு வரணும். அம்மை அல்ல தெய்வம், சீஷன் அல்ல தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று சொன்னால் அந்த குப்பையை விட்டு வருவாயானால் கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை தந்து உன்னை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா. ஒரு மெண்டில் 10 பட்டணத்தை ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரே மனுஷனுக்கு வெளிச்சம் வந்தபோது அந்த 10 பட்டணத்திலையும் அவன் சுவிசேஷம் சொல்லி மக்களை எத்தனை பேரை மீட்டெடுத்தானோ. ஆண்டவராய் இயேசு பரிசுத்த ஆவி அனுப்பி அவனுடைய கிரியை நடத்தி இருப்பாரு. பரிசுத்த ஆவி அனுப்பி அவனுடைய கிரியை செய்திருப்பார். இல்ல நான் செய்ய முடியாது. சில நாட்கள் கழிந்து இயேசு இவன் செய்த ஊழியத்தை பார்க்க வரும்போது அந்த 10 கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்படித்தான் வெளிச்சம் அந்த இடத்துல வந்ததை போல மக்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த கிராமத்துல அநேக இடத்துல வெளிச்சம் வரும். மாத்திரமல்ல, இதை சுற்றி இருக்கின்ற பல இடத்துல வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் மாறி மாறி சாட்சி சொல்லி பிசாசின் கிரியை அழிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது. மிரக்கல் அதுன்னு சொல்லக்கூடாது. பரலோகத்து போகணும்னா இந்த ராஜ்யம் நமக்கு சொந்தம், இதுதான் சொல்லணும். அல்லேலூயா. மரிக்காம தப்பிச்சு போன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல மனைவி திருந்தவில்லையா, நீ தப்பிச்சு போ சொல்லுங்க. பிள்ளைகள் அறியவில்லையா, சப்பானி சொல்லு, டேய் மரணிக்காம தப்பிச்சு போடா.
என் குமாரனே என் மகனே நீ தப்பிச்சு போடான்னு சொல்லுங்க. இல்லன்னு சொன்ன ஒண்ணு நிக்காதுங்க கொஞ்சம் காலம் கழியும் போது. ஹல்லேலூயா. இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போறார். அன்றைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி பிடிவாதமாய் பலவந்தமாய் நின்றால் மாத்திரம்தான் தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர லூசான ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஸி வழியில ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு பாட்டுல ஒண்ணும் போக முடியாதுங்க. ஒரு சின்ன ஜபத்தில் ஒன்றும் போக முடியாதங்க. ஒரு அடவு வழியில் ஒன்றும் போக முடியாதங்க. என் முகத்தை சாது போல வச்சுட்டு அதுல ஒன்றும் போக முடியாதுங்க. அப்படி இருந்த வழி இருந்தா ஈஸி. ஒரு வழிதான் உண்டு, வைராக்கியத்தின் வழி. பிசாசை எதிர்த்து ஒளியை உனக்கு தடை பண்ணி வைத்திருக்க, உனக்கு ஒளியை தரவிடாமல் வந்தனம் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த ஆவிகளுக்கு விரோதமாய் போர் செய்து இயேசுவை நேசிக்கும் போது அந்த வெளிச்சம் உனக்குள்ள இறங்கி செய்ய வேண்டிய கிரியைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த வெளிச்சம் மாறதினாலே பரலோகம் உனக்குள்ள இணைக்கப்படுகிறது. நீ பரலோகத்துக்குள்ள இணைக்கப்படுகிறாய். பிதா புத்திரனை குறித்த சாக்கியத்தை பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு கர்த்தர் மகனே மகளே என்று சொல்லி கூப்பிட்டு அந்த சாக்கியத்தை உண்மையில வைப்பா. அது மூலம் பரலோகத்தை பிடிக்க முடியுமே தவிர ஒருவராலும் பிடிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.